வணக்கம், வெல்கம் டு கிளாசிக் சென்னை. கடையில் வாங்குற மாதிரி இட்லி பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பொருள் இருந்தாலே போதும், இதை வச்சே பண்ணிடலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அதே அளவு உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கோங்க. நான் தோலோடு வச்சுருக்கேன், நீங்கள் தோல் இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரே அளவில் இருக்கணும், அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதே அளவு காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கணும். இது போக கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் இருந்தால் சரியாக இருக்கும். வாங்க இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கடலைப்பருப்பை போட்டு மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். சிம்மில் இருக்கணும், அதுதான் மெயினு. அது நல்லா ரெட்டாக ஆற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும், கைவிடாமல். இன்னும் சிவக்கலை, இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கலாம். இந்த மாதிரி சிவந்திருக்கணும். அப்புறம் நம்ம இதை ஒரு கப்பில் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பை போட்டு அதே மாதிரி ஸ்லோவாக வறுக்கணும். நல்லா செவந்ததும் அதையும் தனியாக எடுத்து ஆற வைக்கணும். ஸோ இது செவந்து வந்தால் தான் இது கலர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு நல்லா அரைச்சிடணும். அது இந்த மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பருப்பாக போட்டு அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். இதே ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இந்த இட்லி பொடியை தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் கார்லிக்கை போட்டு அரைச்சிட்டு இந்த பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கார்லிக் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெயோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.